மான்வாவோட எபிசோட் 17 ஸ்டார்டிங்கில் லீரோக்ஸே ஒரு மான்ஸ்டராக மாறிட்டாங்க. இப்போ உன்னால் என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அசாயம் சொல்கிறான், நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்கை பயன்படுத்தி என்னை ஜெயிக்க முடியும்னு நினச்சின்னு இருக்கியா? ஸோ இது என்ன அந்தளவுக்கு ஈஸியாக நினச்சிக்கினியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். உடனே லீரோக்ஸையும் மான்ஸ்டராக மாறிட்டாங்களா, நீ ஒன்றும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நான் இதில் எவ்வளோ டைம் மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் டஞ்சன் ஆழத்தில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்றா திரட்டி தான் இந்த சீரமே தயார் பண்ணியிருக்கேன். நான் பல வருஷமாக இதை ரிஃபைன் பண்ணுறதுக்காக வேலை பார்த்துருக்கேன். என்ன தான் நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டராகவே இருந்தாலும் உன்னை சர்பாஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ட்ரக்கையே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இந்த ட்ரக் மூலிமா எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணிட்டேன், அதாவது மிஞ்சிட்டேன்னு சொல்லும் போது நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் கோயோசுகே அப்படின்ட்டு சொல்கிறேன். ஹீரோ என்ன ஒரு பரிதாபமானவ அப்படின்னு சொன்னோடனே நம்ம லீரோக்ஸையும் காண்டா வராங்க. உடனே ஹீரோ என்னது எல்லாத்தையும் நீ சர்பாஸ் பண்ணிட்டியா, நீ என்ன சொல்கிற, ஜஸ்ட் ஒரு ட்ரக்கை தான் பயன்படுத்திக்க தவிர்த்து நீ உண்மையிலே ஸ்ட்ராங்காக மாறல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீரோக்ஸையும் கடுப்பாக வராங்க. நீ இந்த மாதிரி தனியாக பேசியிருந்தேன், அதை நான் இடையூறு பண்ணுறதுக்காக என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆசாயம் சொல்கிறான். நம்ம மான்ஸ்டரமான லீரோக்ஸையும் சரி பரவாயில்ல, இப்போ நம்ம 2 பேரில் யார் ஸ்ட்ராங்குன்றத இப்போ ஒரு ஃபைட் மூலிமா டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதில் அசால்ட்டாக டாச் பண்ணுறான். பின்னாடி இந்த செவரே இப்போ காணாமல் போயிடுது. தென் லீரோக்ஸை கேட்குறாங்க, இப்போ நீ என்ன நினைக்கிற, என்னோடய ரிசர்ச் பலன் கொடுத்துருச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. நான் உன்னை மறுபடியும் ஆஃப்டர் லைஃப்க்கே அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு நம்ம லீரோக்ஸை திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை. கடைசியாக நம்ம ஹீரோ மேலே ஒரு அட்டாக்கையும் லான்ச் பண்ணிடுறாங்க. கடைசியாக அவங்க ஃபேஸை பார்க்கணும், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க காலில் ஒரு ஐஸை இறக்கிட்டு பக்கத்தில் தான் நின்றுருக்கான். ஓகேங்களா, என்ன சொல்கிறான்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோடய அட்டாக் ஒரு லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே லீரோக்ஸையும் நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக நம்ம லீரோக்ஸோட ரைட் ஹேண்ட் மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, பாடியை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மேஜிக் தான் நம்ம ஹீரோ பயன்படுத்தியிருக்கான். உன்னோட ரைட் ஹேண்ட் மேனை தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ என்னென்னா அவங்க கொத்துறனாடியே இவன் வாங்கி தான் இருக்கான். ஸோ இவன் பாடியை மெட்டல் மாதிரி மாற்றினதால இவனுக்கு அந்த டேமேஜ் எதுவுமே ஏற்படலை. நம்ம அசாயம் சொல்கிறான், உன்னோட ட்ரக்குன்றது இம்ப்ரெசிவாக தான் இருக்குது, பட் இது எதுவுமே என்கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம லீரோக்ஸையும் என்னோடய ரிசல்ட்டையும் கலாய்க்கிறானா அப்படின்னு பார்க்குறான். ஸோ ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு லூஸ் தன்மை விஷயத்தான் என்கிட்ட இதுக்கப்புறம் கொண்டு வராத, நீ எப்பயும் பீப்புளை அவமரியாதை தான் நடத்தின்னு இருக்க, அதே போல் இப்போ உன்னோட டெஸ்ட் சப்ஜெக்டாகவும் நீ அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன், கேட்டால் இதை ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அசாய் சொல்லும் போது நம்மளுடைய லீரோக்ஸே என்ன சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. தென் இருந்தாலும் சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வரான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக அவளுடைய கையை பிடிக்கிறான். பிடிச்சதோடு இல்லாமல் இன்னொரு கையை கொண்டு அவருடைய வயிற்றுலே ஓங்கி அடிக்கிறான். ஸோ நம்ம லீரோக்ஸியால் என்னோடய பவர் இது என்ன ஆச்சு, இது வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாங்கி விடுறாங்க. ஒரே சிங்கிள் பஞ்சிலே நம்மளுடைய லீரோக்ஸியாகிய மான்ஸ்டராக போய் மாறிட்டாங்க. அவங்கள நம்ம அசை டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ நம்மளுக்கு காட்டுறாங்க, இதுதான் இப்போ இருக்க கொய்ச்சிரோடைய ப்ரெசண்ட்டான ஸ்ட்ரென்த்துன்றது. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீரோக்ஸியோட அந்த பிளாக் புகைய ஆரம்பிக்குது. தென் கொய்சுக்கின்னு யாராவது கூப்பிட்றாங்க, அது நம்ம அசாஹி தான். நம்ம ஹீரோ அசாஹி நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நான் ஓகே, நீ எப்படின்னு கேட்கும்போது நானும் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதாவது லீ கம்பெனியை யாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டா சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துக்கிட்டா சொல்லி வந்திருக்காங்க. நம்ம அசாயும் கேட்குறாங்க, நீ தான் அந்த தூது கொடுத்ததான்னு கேட்கும்போது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நக்கலாக சொல்கிறான். தென் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனி பீப்புள்ஸ் டெஸ்ட் சப்ஜெக்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அதாவது மீடியானா கவரேஜ் வந்துட்டாங்க. அண்ட் லீ கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டா, அவர்கிட்ட எல்லாத்தையும் இப்போ அவள் இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நம்ம அசாயம் சொல்கிறாங்க, லீ நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுன்னு தெரியல, நீ மட்டும் அங்கே எனக்கு உதவுறேன்னா இப்போ நான் இங்கே இருக்க முடியாது, ஸோ அதனால் தேங்க்யூ அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக வரான். ஏன்னா இந்த வாழ்க்கையில் ரிவெஞ்சுன்னு தான் வாழ்ந்துன்னு இருக்கான். ஸோ இப்போ இவன் பழைய வாழ்க்கையில் ஹெல்ப் தானே பண்ணுவோம் எல்லாருக்கும், அந்த ஞாபகம் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. தென் நம்ம லீரோக்ஸி கம்பெனி டிவியில் போட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக ஹியூமன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டு கிழிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்ரெட்டான அண்டர் கிரவுண்ட் லேப் இருக்குது, இது லீரோக்ஸி ஆகிய பென்டகிராம் செயின்ட் தான் இதை ஓன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
இது வந்து ஒரு மர்மமான நபர் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டு இந்த உண்மையை வந்து ப்ரெஸ்க்கு ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீ ருக்ஸே வந்து மென்டல் டிஸ்டர்பன்ஸால் வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க. இவங்கள தாக்குனது யாருன்ற விஷயம் அது ஐடென்டிட்டி வந்து தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. தென் நம்ம ஹீரோ வந்து நியூஸை பார்க்குறான். ஸோ மித்த இருக்க பென்டகிராம் சயின்ஸ் தான் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். தென் பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லிட்டு நாத்தனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்டகிராம் செயின்ட் வந்து ஷோ பண்ணுறாங்க. அவர் என்னென்னா ஒரு பப்ளிக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிடுறாரு. ஸோ இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக கேட்டுக்குள்ளே தள்ளியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் முடிக்காரன், அவன் தான் இந்த நாத்தனியல்ன்றவன். ஸோ அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து டேராக லுக் விட்றான். ஸோ பென்டகிராம் சயின்ஸுக்கு சார்பாக நான் வந்து ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ் வந்து டெலிவர் பண்ண வந்திருக்கேன். எங்களின் பென்டகிராம் சயின்ஸ் ஆகிய லீ ருக்ஸே வந்து இந்த மாதிரி செயலை செஞ்சது வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து வருத்தம் அளிக்குது. எனக்கு வந்து இப்போ ரொம்பவே வெக்கமாக இருக்குது. நாங்கள் வந்து அவங்கள நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி இருட்டிலேருந்து ஒரு இன்டீசென்ட்டான வேலையெல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது எப்போ நீ நோட்டீஸ் பண்ணாமல் இருப்ப, நீ தான் வந்து எதுவும் தெரியாத மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பல்ல கடிக்கிறான். ரிமோட்டு நல்லா டைட்டாக வந்து நசுக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான். இவங்க வந்து யாருமே மாறாமல் இருக்காங்க அதே போலவே. ஸோ அது கண்ணை சிமிட்டாமலே நல்லாவே பொய் சொல்லுவானுங்க இவனுங்கண்ணா. இவங்க வந்து இவங்களுடைய ஹீரோ அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக யாரை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. லைக் அசாஹி, போன ஜென்மத்தில் நான் இருக்கேன், மியோட்டோ கியோசாக்கி, இந்த மாதிரி யாரை வேணால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பதவிக்காக ஈஸியாக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. அவங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான் சொல்லிட்டு நாத்தனியல் கேவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்டகிராம் செயின்ட்டை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. வந்து ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இவன் வந்து அப்போ எப்படி நடிச்சிருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவனே இந்த சார்ஜ் எடுத்து பார்த்துக்கிறான். ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை யாருன்னா அந்த நாத்தனியல்ன்ற பர்சன் தான். நம்ம அசாஹி யோசிக்கிறான். பட் அஃப்கோர்ஸ் இவன் வந்து ஒரு கால்குலேட்டிவான பர்சன் தான். எப்பயும் வந்து சேஃப்டியாக தான் வந்து மூவ் பண்ணுவான். யாருக்குமே தெரியாது இப்போ இவன் ரைட் நவ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்து பார்க்குறான். ஸோ இங்கே வந்து டப்புன்னு ஃப்ரேமை கட் பண்ணிட்டு ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. அவங்க வந்து பென்டகிராம் செயின்டன்ஸ் வந்து முட்டி போட்டுட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டுருக்காங்க கேனில் ஏற்றி வச்சுட்டு. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து லேடி க்ளோடியா அந்த செயின்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்லும் போது அப்படியே அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் இவங்க யாருன்னு காட்டுறாங்க. தென் வந்து இவங்க காட் கிட்டேயும் ப்ரே பண்ணுறாங்க. எங்களோட ஃப்யூச்சர் வந்து ஒளிமயமாக இருக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் வந்து ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. தென் இன்னொரு பென்டகிராம் செயின்ட் ஆகிய லார்ட் இங்கோல்ஃப் அப்படின்ற பர்சனை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் வந்து ரொம்ப வந்து பல்காக இருப்பார். ஸோ இப்போ சொல்கிறாங்க நம்மளோட கவுன்சிலிங் மீட்டிங்கிறது இன்னதே ஆரம்பிக்க போகுது. தென் இன்கால்ஃபும் எனக்கு புரிஞ்சது, நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து செக்யூரிட்டி கார்டு தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போகும்போது இடையூறுக்கு மன்னிக்கும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்கால்ஃப்ன்ற பர்சன் வந்து பல்ல கடிச்சுன்னு கடுப்பு வராது. லீ என்ன இந்த லூசுத்தனமான வேலையை பார்த்துருக்க, நீ உன் மனசு என்ன தான் நினச்சிருக்கன்னு சொல்லிட்டு இவர் கடுப்பாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா பென்டகிராம் சயின்ஸ் எல்லோரும் வந்து லைவில் இருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரைட் எல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நாத்தனியெல்லாம் கேட்குறான். இப்போ நம்மளுடைய மீட்டிங்ன்றதை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க.